வணக்கம் அம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். வணக்கம். வாருங்கள். நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. என் பெயர் தட்சிணாமூர்த்தி. இவள் என் மனைவி சுமதி. எப்படி சொல்வதம்மா, கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த எங்கள் குடும்பத்தையே கரை சேர்த்த மகா புருஷரை பார்க்க நேரடியாக வந்திருக்கிறோம். அவர் இருக்கிறாராம்மா? நீங்கள் யாரை பற்றி கேட்கிறீர்கள்? வேறு யாரம்மா, ராமானுஜர் அவர்களைத்தான். நீங்கள் யார் என்று இன்னும் சரிவர புலப்படவில்லை. என் மகளுக்கு மறுவாழ்வு கொடுத்த புண்ணியவான் அல்லவா அவர். ராமானுஜர் தங்கள் மகன் தானே? ஆமாம், ராமானுஜன் என் மகன்தான். என் மகள் வினையால் தவித்துக் கொண்டிருந்தாள். விவரிக்க முடியாத சித்திரவதைக்கு ஆளாயிருந்தாள். அவள் மட்டுமல்ல, நாங்களும் அப்படித்தான். அப்படி தத்தளித்து தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு கரம் கொடுத்து கரை சேர்த்தவர் உங்கள் மகன் தானம்மா. என் மகள் பெயர் அமுதினி. சில ஆண்டுகளாகவே பிரம்மரக்ஷசின் பிடியில் அகப்பட்டு இருந்தாள். அதிலிருந்து விடுவித்தவர்தான் உங்கள் மகன் ராமானுஜர். அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு போகலாம் என்றுதான் நாங்கள் வந்தோம். சுமதி, கொடு. இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. எதுவாக இருந்தாலும் ராமானுஜன் வரட்டும். அகத்தில் அவர் இல்லையா? இப்பொழுது வரும் நேரம்தான். சரி, அதற்கு முன் அவரால் குணமடைந்த என் மகளையும் அழைத்து வந்துள்ளேன். தங்களைப் போன்ற பெரியவர்களின் ஆசி அவளுக்கு நிச்சயம் தேவை. அமுதினி, இவர்கள்தான் ராமானுஜருடைய அம்மா. கால்களில் விழுந்து சேவித்துக் கொள்ளம்மா. உங்கள் ஆசி என்றுமே எனக்கு தேவை. எழுந்து கொள். என் காலில் ஏனம்மா விழுகிறாய்? அம்மா, உங்கள் காலில் மட்டுமல்ல, ராமானுஜர் சம்பந்தப்பட்ட அனைவர் கால்களிலும் விழ இவள் கடமைப்பட்டிருக்கிறாள் அம்மா. அம்மா, இவர்கள் ராமானுஜனின் பாரியாள், பெயர் தஞ்சமாம்பாள். ராமானுஜரின் மனைவியா? அவர்களையும் சேவித்துக் கொள்ளம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வயதில் மிகவும் சிறியவள். பார்க்க போனால் நாங்கள் எல்லோருமே உங்களை சேவிக்க வேண்டியவர்கள்தான். ஆனால் வயதுதான் தடையாக இருக்கிறது. சரியாக சொன்னாய் சுமதி. அமுதினியை ஆட்டிப்படைத்த பிரம்மரக்ஷஸை சில நாளிகையில் விரட்டியவர் ராமானுஜராயிற்றே. ஆமாம், நாங்களும் கேள்விப்பட்டோம். என்னம்மா, கேள்விப்பட்டோம் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள்? அஷ்டமா சித்தி பெற்றவர்கள் கூட செய்ய இயலாத காரியத்தை நிகழ்த்தியவராயிற்றே உங்கள் கணவர். அதை பற்றி நீங்கள் அலட்சியமாக எண்ண வேண்டாம். அருகில் இருப்பவர்கள் அருமை தெரியாது என்று சொல்வார்கள். அதை போல்தான் தங்களுடைய பேச்சும் இருக்கிறது. ராமானுஜரை போல ஒருவரை பார்ப்பது அரிதிலும் அரிது. நானும் என் வாழ்நாளில் சந்திக்காத சன்னியாசிகளே இல்லை, கணவான்களும் இல்லை, சித்தர்களும் இல்லை. அவர்கள் எல்லோரிடத்திலும் மாறுபட்டு இருக்கிறார் ராமானுஜர். அவரை பற்றியும் அவர் நிகழ்த்திய அதிசயத்தை பற்றியும் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. உண்மையாகவே சொல்கிறேன். நான் செல்வ செழிப்பில் மிதப்பவன். என் மூதாதையர்கள் அரசர்களுக்கு நிகராக இருந்தவர்கள். ஆனால் இந்த செல்வமெல்லாம் செல்லாது என்பதை ஒரு குறுகிய காலத்தில் புரிய வைத்தது இவளை ஆட்கொண்ட அந்த பிரம்மரக்ஷஸ் தான். நாங்களும் எங்களால் இயன்றவரை இவளை குணப்படுத்த எத்தனையோ வழிகளில் என்னவெல்லாமோ செய்து பார்த்தோம். ஆனால் எதுவும் பிரயோஜனப்படவில்லை. என் சொத்து முழுவதும் இவளுக்காக நான் அர்ப்பணிக்கவும் துணிந்தேன். பலன் இல்லாமல் போனது. ஏன், எங்கள் வாழ்வே சூன்யமாகிவிட்டதாக உணர்ந்தோம். எங்கள் மகளை காப்பாற்றக்கூடிய வழிவகை அறியாமல் நிர்கதியாக இருந்தோம். அந்த சமயத்தில்தான் யாதவ பிரகாச சுவாமிகள் வந்திருந்தார். அவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அம்மா. அதற்கு பிறகுதான் அந்த பிரம்மரக்ஷஸே ராமானுஜரை அழைத்து என் தலை மீது இவர் கால் வைத்தால் நான் சென்று விடுவேன் என்று சொன்னது. தங்கள் மகனின் பாத கமலங்கள் என் மகளின் சிரசில் பட அக்கணமே இவள் குணமடைந்தாள். அதனால் ஆயுளுக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அம்மா. வயதில் இளைஞராக இருந்தாலும் ஞானத்தில் கரை கண்டவராக இருக்கிறார். அதனால் தான் அமுதினியை பெரிய சங்கடத்திலிருந்து கரை சேர்த்திருக்கிறார்.
வாருங்கள் சுவாமி. நமஸ்காரம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். என்னை ஆசீர்வதியுங்கள். இருக்கட்டும். மனிதன் மனிதன் காலில் விழுவதை என்றுமே விரும்பாதவன் அடியேன். எந்த தகவலும் இல்லாமல் திடீரென்று வந்திருக்கிறீர்கள். தகவல் சொல்லி காலவிரயம் ஆக வேண்டாம் என்று எண்ணி நினைத்தவுடனே நாங்களே புறப்பட்டு வந்துவிட்டோம். நீ எதற்கம்மா அவர் காலில் விழ வேண்டும்? அவர்தான் உன் சிரசில் பாதத்தை வைத்து உன்னை ஆசீர்வதித்து பிரமரக்ஷசை விரட்டி விட்டாரே. அப்பா, அவர் தன் பாதத்தை வைத்தது பிரம்மரக்ஷசின் தலையில். அதனால் ஆசி கிடைத்தது பிரம்மரக்ஷசுக்கு தான், எனக்கு இல்லையே. அதனால் எனக்கு இவருடைய ஆசி அவசியம் தேவைப்படுகிறது. எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் நீங்கள். மறுக்காமல் ஆசிகள் நல்க வேண்டும். வரதா, எழுந்திரம்மா. எல்லாவற்றிற்குமே ஒரு காரண காரியம் உண்டு. எல்லோருமே அந்த பரந்தாமனுடன் தொடர்பு கொண்டவர்கள்தான். சிலருக்கு நேரடியாக அனுகிரகம் செய்வார், சிலருக்கு அடுத்தவர் மூலம் வழிகாட்டியாக இருப்பார். உன்னை பொறுத்தவரை அடியேனை ஒரு பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறார் அந்த வரதன். இதில் அடியேன் எந்த சாதனை புரிந்ததாகவும் எண்ணவில்லை. அதையும் மீறி அடியேன் ஏதாவது செய்தேன் என்றால் அதுவும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளால் தான் இருக்கும். சில சமயம் நம் பிரார்த்தனையை கூட பகவான் நிறைவேற்றாமல் போகலாம். ஆனால் அவருடைய அதீத பக்தர்களாக விளங்கும் பாகவதர்களின் கோரிக்கையை, வேண்டுதலை அவசியம் அவர் பூர்த்தி செய்வார். தெரிந்தோ தெரியாமலோ அமுதினி செய்த அந்த பக்தி திருக்கச்சி நம்பி சுவாமிகளை திருப்திப்படுத்தி இருக்கிறது. அதனால் இப்பேற்பட்ட ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையா என்று அவர் வரதனிடமும் அடியேனிடமும் கோரிக்கை வைத்தார். வரதன் அடியேன் மூலமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார். அதனால் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அதை திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்குத்தான் சொல்ல வேண்டும். தாங்கள் சொல்வதை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்கள் கண்முன் இருந்தது நீங்கள் தானே. அதனால் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். முதலில் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். மன்னிக்க வேண்டும், இதை அடியேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேண்டுமானால் உங்கள் சந்தோஷத்திற்காக அந்த தேங்காய் மற்றும் பழத்தை எடுத்துக்கொள்கிறேன். சரி சுவாமி, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வற்புறுத்தவில்லை. ஆனால் உங்களுக்கு நான் ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்பதால் இந்த காஞ்சியம்பதியிலேயே உங்களுக்கென்று ஒரு திருமாளிகையை அமைத்துத் தர எனக்கு உத்தரவு தர வேண்டுகிறேன். உங்கள் தாராள மனதை அடியேன் பாராட்டுகிறேன். ஆனால் இதை அடியேன் ஏற்றுக்கொண்டால் அடியேன் செய்தது அன்பினால் செய்ததாக இருக்காது. அதேபோல் நீங்களும் உண்மையாக நன்றி தெரிவித்தது போல் இருக்காது. முற்றிலும் பலனில்லாதது போல் ஆகிவிடும். நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை அந்த வரதனுக்கே அர்ப்பணியுங்கள். வரதன் அடியேனுக்கு கொடுத்ததை வைத்து எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த சந்தோஷமே அடியேனுக்கு போதும். அடியேனுக்கு எந்த தொகையோ எந்த நன்கொடையோ தேவையில்லை. தயை கூர்ந்து இதை பற்றி மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். எல்லாம் அந்த பரந்தாமனின் செயல். தஞ்சா, வந்தவர்களுக்கு பழம் பால் ஏதாவது கொடு. வாருங்கள் வாருங்கள். உள்ளே வாருங்கள். சரி. பாருங்கள் அம்மா, வலிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருகிறது, அதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதுதான் என் மகன், அதுதான் ராமானுஜன். அவனை புரிந்து கொள்ள ஒரு பிறவி போதாது தஞ்சா. வா, உள்ளே வா.
பிரகாசா, நீ எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் பயனில்லை. உன் எந்த மந்திரமும் என்னிடம் பழிக்காது. நீ பிரயோகிக்கும் அனைத்து மந்திரங்களையும் நான் அறிவேன். 18 விதமான சித்துக்களை நீ அறிவாயா? நீ அறிவாயா சபேசா? நீ அறிவாயா ராமானுஜா? அறிவேன் குருநாதா. அதில் முக்கியமானவை அஷ்டமா சித்திகள் என்பதையும் அறிந்துள்ளேன். அதானே பார்த்தேன். என்னை மடக்க வேண்டும் என்பதற்காகவே நீ பலவற்றையும் அறிந்து வைத்திருப்பாய் என்று எதிர்பார்த்தேன். சரி, போகட்டும். அவை அந்த அஷ்டமா சித்திகள் என்னவென்று சொல், இவர்களும் கேட்கட்டும். அனிமா, கரிமா, மகிமா, லஹிமா, பிராப்தி, பிராகாமிய, ஈசத்வ மற்றும் வசித்வ. மிகவும் சரியாகச் சொன்னாய். உட்கார். இது போன்று 18 வகையான சித்துக்களை இந்த யாதவ பிரகாசன் அறிவான். இந்த அஷ்டமா சித்திகளின் பயன் என்னவென்று அறியலாமா குருதேவா? தாராளமாக. அனிமா என்பது சூட்சமமான, அதாவது நுண்ணிய உருவம் தரித்து யார் கண்ணிலும் படாமல் சஞ்சரிப்பது. கரிமா என்பது கவலைகள் ஏதும் இல்லாமல் ஆனந்த நிலையில் காரியமாற்றுவது. மகிமா என்பது மிகப்பெரிய ரூபம் தரிப்பது. லஹிமா என்பது தன் தேகத்தை புஷ்பத்தை போல் மிகவும் மென்மையாக ஆக்கிக் கொள்வது. பிராப்தி என்பது நினைத்த பொருளை இருந்த இடத்தில் இருந்தபடியே தன்னிடம் வரவழைப்பது. பிரகாமியே என்பது தன் இச்சைப்படி எதையும் அனுபவிக்கும் சக்தி. ஈசத்வ என்பதற்கு யாவருக்கும் தலைவனாக, மீற முடியாத உத்தரவுகளை இடுபவனாக இருப்பது. வசித்வ என்பதற்கு பிறரை தம் வசம் இழுப்பது, பிறருக்கு வசமாகாமல் இருப்பது. இது போன்று பல சித்துக்களை மந்திர சாஸ்திரம் போதிக்கிறது. அதற்கு வேண்டியது சரியான செயல்முறை, ஆசனம், மந்திர உபாசனை, ஏகாக்கிர சிந்தனை. இருப்பினும் நான் ஓட்டப்போகும் பிரம்ம ரட்சசுக்கு என்னை பொறுத்தவரை அதிக பிரயத்தனம் தேவைப்படாது என்றே நினைக்கிறேன். என் வாய்மொழி உத்தரவே போதும் என்று எண்ணுகிறேன். அது வந்த வழி தெரியாமல் தலை தெறிக்க ஓடப் போகிறது. நான் உன் மகளை விட்டு விலக வேண்டும் என்றால் அது ஒருவரால் தான் முடியும். கோடி சூரிய பிரகாசராய், சாந்த ஸ்வரூபியாய், நெடிந்துயர்ந்து வசீகரிக்கும் தோற்றம் கொண்டவராய், நித்திய சூரிகளின் தலைவரை போன்று ஒளியோடு உனக்கும் பின் நின்று கொண்டிருக்கிறாரே ராமானுஜன். ராமானுஜர் உனது சிஷ்யன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர் ஆசான்களுக்கெல்லாம் ஆசான், உயர்ந்த மகான். அவரது காலடி என் தலைமையில் பட்டால் போதும், அக்கணமே நான் அமுதினியை விட்டு நீங்கி மேலான கதையை அடைந்து விடுவேன். வரதார்ப்பணம். குருநாதா, இப்போது எதற்கு வந்தீர்கள்? கோபம் கொள்ள வேண்டாம் குருநாதா. தாங்கள் சரியாக போஜனம் கூட செய்வதில்லையே, அதை நினைத்துத்தான் நாங்கள் இருவரும் கவலையோடு இருக்கிறோம். அன்னத்தை தாங்கள் புசிப்பதும் ஒரே ஒரு வேளைதான்.
அதையும் தாங்கள் புறக்கணித்தால் தங்கள் தேகம் என்ன ஆவது? தங்கள் உடல்நிலையிலும் சற்று கவனம் செலுத்த வேண்டாமா? கவனம் செலுத்தி இருக்க வேண்டும், கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும். அந்த ராமானுஜன் விஷயத்தில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். அன்று தட்சிணாமூர்த்தி அகத்தில் நடந்த சம்பவங்கள் என்னை வறுத்து எடுக்கிறதடா, வறுத்து எடுக்கிறது. ராமானுஜனால் நான் அடைந்த அவமானம் என்னை சுட்டரிக்கிறதடா, சுட்டரிக்கிறது. முன்னால் யோசிக்க வேண்டியதை பின்னால் யோசித்து என்ன பயன் சுவாமி? என்ன சம்பூர்ணம், பங்கிற்கு நீரும் குத்தி காட்டுகிறீரோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. என் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். ராமானுஜனை பற்றி நான் பலமுறை உங்களிடம் எச்சரித்தும் ஆனால் என் வாயைத்தான் அடக்க முயன்றீர்கள். ராமானுஜனை அடக்க தவறிவிட்டீர்கள். சம்பூர்ணம் சரியாக சொல்கிறார் குருநாதா. அவனை நீங்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்க வேண்டும். இப்போது பாருங்கள், தங்கள் வித்தியையை மீறி ஒரு காரியத்தை, அதுவும் தங்களுக்கு அவமானம் ஏற்படும் வகையில் செயலாற்றி பிரம்மரட்சசோடு சேர்த்து உங்கள் புகழையும் பேரையும் ஓட்டிவிட்டானே. எப்படித்தான் உங்களால் இதை சகஜமாக எடுத்துக்கொள்ள முடிகிறதோ தெரியவில்லை. ஆனால் இதை எங்களால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. இல்லை, நான் இவ்விஷயத்தை சகஜமாக எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. என்னை மீறி அவன் ஒரு காரியத்தை செய்து அதில் புகழையும் அடைந்திருக்கிறார். அமுதினி விஷயத்தில் அந்த திருக்கட்சி விசேஷ கவனம் செலுத்தும் போதே நினைத்தேன், பிரம்மராட்சஸ் விஷயத்தில் ஏதோ கூட்டுச்சதி இருக்கிறதென்று. அது இப்போது ஊர்ஜிதமாகிவிட்டது. கூட்டு சதியா? யார் இதில் கூட்டு? ஆம் குருநாதா, அமுதினியை பீடித்த பிரம்மராட்சஸை விரட்ட பலமான முயற்சியை அந்த திருக்கட்சி மேற்கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? அந்த பிரம்மராட்சஸை ஓட்டப் போகும்போது ராமானுஜன் கண்டிப்பாக உடன் செல்ல வேண்டும் என்றும் அந்த திருக்கட்சி உத்தரவிட்டுள்ளார். இது திருக்கட்சியும் அந்த ராமானுஜனும் செய்த கூட்டுச்சதி குருநாதா. ஆமாம், உனக்கப்படி இதெல்லாம் தெரியும்? குருநாதா, வேத பாடங்களில் தாங்கள் எப்படி கெட்டியோ அதுபோல் வெளி விவகாரங்களில் நான் பரம கெட்டி. இங்கிருந்து கொண்டே வெளியில் நடக்கும் பல விஷயங்களை நான் மோப்பம் பிடித்து விடுவேன். நான் சொன்னது முற்றிலும் உண்மை குருநாதா. சம்பூர்ணம், நீர்தானே இந்த பிரம்ம ரக்ஷஸ் விவகாரத்தை என்னிடம் கொண்டு வந்தீர்? ஆமாம். அப்படியானால் உமக்கும் இந்த சதியில் கூட்டு உண்டா? அச்சச்சோ, அபச்சாரம் அபச்சாரம். அது பற்றியெல்லாம் அடியனுக்கு எல்லளவும் தெரியாது குருநாதா. ஏதோ இவ்விவகாரம் தங்கள் மூலம் தீர்க்கப்பட்டால் அடியனுக்கும் ஒரு நற்பெயர் உண்டாகுமே என்ற அற்ப ஆசைதானே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை குருநாதா. அப்பா குருநாதா. ஓய், இவனா உமக்கு குருநாதன்? இல்லை இல்லை, தாங்கள் தான் குருநாதர். ஏதோ வாய் சற்று உளறிவிட்டது. சொல்லேம்பா. குருநாதா, இவரை போய் ஏன் தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறீர்கள்? இவரும் ராமானுஜனால் பாதிக்கப்பட்டவர்தான். ராமானுஜனை கீழழுத்த பல யுக்திகளை கையாண்டு தோல்வி கண்ட அனுபவம் இவருக்கு உண்டு. அதனால் இவரால் தனியாக சதி ஆலோசனை நடத்த முடியாது குருநாதா. ராமானுஜனின் அடுத்த யுக்தியா? அது என்னடா யுக்தி? சொல். அதெல்லாம் பழைய விஷயம் குருநாதா. இப்போது அதெல்லாம் தேவையில்லாதது. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், அதுவும் தங்களுக்கு எதிராக நடந்து விட்டது. அதிலிருந்து எப்படி வெளிவருவது, எப்படி அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது, அதை மட்டும்தான் நாம் இப்போது யோசிக்க வேண்டும். யோசித்து விட்டேன், தீர யோசித்து விட்டேன். ராமானுஜனை உடனடியாக இப்பாடசாலையை விட்டு துரத்தி விடுவது என்று தீர்மானித்து விட்டேன். முடிந்தது, மொத்த காரியமும் முடிந்தது. என்னடா முடிந்தது? பிரம்மராட்சஸ் விஷயத்தில் ராமானுஜன் மிக பிரபலமாகிவிட்டான். உங்கள் புகழோ சற்று குன்றி விட்டது. மீண்டும் மீண்டும் எதற்கு அதையே சொல்கிறாய்? விஷயத்திற்கு வாடா. இந்த நிலையில் ராமானுஜனை பாடசாலையை விட்டு தூக்கினால் அது தங்களின் ராமானுஜன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியால் நடந்ததென்று உலகம் உங்களை தூற்றும். அது மட்டுமல்லாமல் ராமானுஜன் என்னும் பிரபலத்தை மற்ற பாடசாலை ஆசான்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ராமானுஜனை தங்கள் பாடசாலைக்கு இழுக்க ஆர்வம் காட்டுவார்கள். அப்படியானால் நான் ராமானுஜனை அனுப்பிவிட்டால் அவன் வேறு பாடசாலைக்கு மாணவனாக போய்விடுவான் என்கிறாயா? மாணவனாக இல்லை குருநாதா, ஆசானாக போவான் என்கிறேன். யாதவர் பாடசாலைக்கு எதிராக ராமானுஜன் பாடசாலை என்று
ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ராமானுஜனை பாடசாலையிலிருந்து விரட்டும் உங்கள் முடிவு மிகவும் தவறானது. அதனால் பல பின்விளைவுகள் ஏற்படக்கூடும். பிறகு என்னை என்னதான் செய்ய சொல்கிறாய்? அந்த ராமானுஜனை இருந்த இடம் தெரியாமல், அதாவது அவன் சுவடே தெரியாமல் அவனை அழித்து விட வேண்டும் என்கிறேன். அப்படி செய்யாவிடில் அவன் எங்கிருந்தாவது தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் வெட்ட வெட்ட முளைக்கும் மரம். அவனை ஒட்டு மொத்தமாக வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதாவது ராமானுஜனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிட வேண்டும் என்கிறேன். எப்படி என் யோசனை? அடே கைலாசம், நீ என்னடா விபரீதமாக ஏதேதோ யோசிக்கிறாய்? அவசரப்பட்டு எதுவும் செய்து விடாதே. இல்லை குருநாதா, இந்த ராமானுஜன் விஷயத்தில் அவசரமோ அலட்சியமோ காட்ட மாட்டேன். யோசித்து கனக்கச்சிதமாக முடிப்பேன். தாங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் என்னிடம் விட்டு விடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து ராமானுஜன் ஒட்டுமொத்தமாக போக வேண்டுமென்றால் அவன் இந்த உலகத்தை விட்டே போக வேண்டும். அதற்கில்லையடா கைலாசம். தாங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் குருநாதா. தாங்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுங்கள். மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். என்னவோ போ, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தாங்கள் மூளையை எல்லாம் கசக்கிக் கொள்ள வேண்டாம். தாங்கள் சென்று தங்கள் போஜனத்தில் கவனம் செலுத்துங்கள். தங்கள் உடல் நன்றாக இருந்தால்தான் தங்கள் சித்தாந்தம் வளரும். தங்கள் சித்தாந்தம் வளர்ந்தால்தான் நாங்கள் வளருவோம். தாங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, நம் சித்தாந்தம் வளர வேண்டுமென்றால் விஷ வித்துக்களை அழிக்க வேண்டுமென்று. அதைத்தான் நாங்கள் இப்போது செய்ய போகிறோம். ஒரு நாட்டை காக்க பல சேனை வீரர்களை இழக்கிறோம். தங்கள் சித்தாந்தத்தை வேரூன்றி நிலைபெறச் செய்ய சில விஷமிகளை அழிப்பதில் தவறென்ன இருக்கிறது? நீ ஏதேதோ சொல்லி குழப்புகிறாயே. தாங்கள் குழம்பவே வேண்டாம் குருநாதா. மோர் குழம்பு தங்களுக்காக காத்திருக்கிறது. முதலில் அதை சென்று ஸ்வீகரியுங்கள். இனி ராமானுஜன் தங்களுக்கு ஒரு தடைக்கல்லாக என்றுமே இருக்க மாட்டான். அதற்கு நான் பொறுப்பு. நான் எடுக்கும் முயற்சிகளுக்கு தாங்கள் தடையாக இருக்க வேண்டாம். அதுதான் இந்த சிறியேனின் வேண்டுகோள். சம்பூர்ணம், நம் குருநாதரை போஜனம் செய்ய அழைத்துச் செல்லுங்கள். வாருங்கள் சுவாமி. வந்தனம் குருநாதா. அமருங்கள் அமருங்கள். இவ்வளவு நாட்களாக தங்களை காணாமல் நாங்கள் மிகவும் ஏங்கிவிட்டோம் குருநாதா. என்ன சம்பூர்ணம் நன்றாக புரியும்படிதானே பாடம் எடுத்தார்? நன்றாகத்தான் போதித்தார் குருநாதா. இருப்பினும் தங்கள் வழி ஆகாதே. எதையும் ஆணி அடித்தார் போல் பாடங்களை மனதில் பதிய வைப்பவர் தாங்களே அன்றோ? நான் வந்தது உனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்க வேண்டுமே. எங்கள் அனைவருக்குமே மிகவும் சந்தோஷம்தான் குருநாதா. தங்களின் திருவாக்கால் இன்று நடத்தப் போகும் பாடத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்றைய பாடம் எதை மையமாக கொண்டு இருக்க போகிறது தெரியுமா? குரு கடாட்சம். அதாவது குருவின் திருவருள், குருவின் மேன்மை, குருவின் மகிமையை பற்றி நீங்கள் ஒவ்வொருவருமே உணர்ந்து அறிந்து உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். எனவே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணுர், குருர் தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதாவது குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே சாட்சாத் மகேஸ்வரன். அதாவது பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனுக்கு சமமான தெய்வமாக குருவை பாவிக்க வேண்டும். நாம் ஜீவிப்பதற்கு உணவு முக்கியம்.
அது எந்த அளவிற்கு முக்கியமோ வாழ்க்கையிலும் கல்வி அவசியம். அதை புகட்டுபவர் குரு. மனிதன் சுபாவத்தில் அஞ்ஞானிதான். அவனுக்கு ஞானம் புகட்டுபவர் குரு. அவனது ஞானக்கண்ணை திறப்பவர் என்னை போன்ற ஒப்பற்ற குரு. அஞ்ஞானத்தால் குருடனாக இருக்கிற சிஷ்யனின் கண்ணை ஞான மை தடவிய ஊசியால் குருவானவர் திறந்து விடுகிறார். குரு ஞானத்தின் பொக்கிஷம், சிஷ்யனோ அஞ்ஞானி. குருவிற்கும் பெற்ற தாய்க்கும் நாம் பட்டிருக்கும் கடனை அவ்வளவு சீக்கிரமாக தீர்க்க முடியாது. குரு ஒரு ஞானக் கடல். வேதத்தையும் வேதாந்தத்தையும் அறிவது என்பது குருவாலேயே சாத்தியம். வேதத்தின் பொருளை சரியாக கிரகித்துக் கொள்ள வேண்டுமெனில் சொற்களின் உச்சரிப்பு, ஸ்வரம் போன்றவற்றை குறித்த சிக்ஷா, சொற்களின் தூய்மையான வடிவம் மற்றும் பிரயோகங்களை விவரிக்கும் வியாக்கரணம், அதாவது இலக்கணம், மந்திரங்களின் அக்ஷரங்கள், மாத்திரைகளின் சேர்க்கைகளை விவரிக்கும் சந்தஸ், வேதத்தில் உள்ள சொற்களின் பொருளை விவரிக்கும் நிருத்தம், வேதம் விவரிக்கும் கர்மங்களுக்கு காலத்தை நிர்ணயம் செய்யும் ஜோதிஷம், வேதம் விவரிக்கும் கர்மங்களின் பிரயோக விதிகளை விவரிக்கும் கல்பம் போன்ற இவை 6 வேதத்தின் 6 அங்கங்கள். இதன் விவரத்தை பூரணமாக என்னை போல் உணர்ந்தவனே மேலான குரு. இப்படி பல விஷயங்களை அறிந்தவனே பூரண ஞான குரு. இதன் மகிமை இப்படி இருக்க, குருவை மிஞ்சிய ஒரு சிஷ்யன் இருப்பது சாத்தியமற்றது. சுவாமி, பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இப்போது சொன்னீர்களே, குருவை மிஞ்சிய சிஷ்யர் ஒருவரும் இருக்க முடியாது என்று. அது நடைமுறை சாத்தியமற்று இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. எதை வைத்து நீ இப்படி சொல்கிறாய்? சமீபத்தில் நடந்த விஷயத்தை வைத்துதான் சொன்னேன் குருநாதா. தங்களை போன்ற பூரண குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இதோ நம் அருகிலேயே இருக்கிறாரே இந்த ராமானுஜரை வைத்துதான் சொன்னேன். தாங்கள் எவ்வளவோ மந்திர பிரயோகம் செய்தும் போகாத பிரம்மரக்ஷஸ் மந்திரம் ஏதும் சொல்லாத ராமானுஜன் காலடிப்பட்ட மாத்திரத்திலேயே நற்கதி அடைந்து ஓய்வு பெற்று விட்டதே. அதன்படி பார்த்தால் குருவை மிஞ்சிய சிஷ்யன் ராமானுஜன் அல்லவா? கீர்த்திவாசா, பொருத்தமில்லாத வார்த்தைகளை கூறாதே. நீ முதலில் உன் இடத்தில் உட்கார். சுவாமி, இவன் ஏதோ... குருநாதா, இந்த கீர்த்திவாசன் ஏதோ பிதற்றுகிறான். தாங்கள் முன்பு போல் வீட்டிலிருந்து பாடங்களை அருளுங்கள். பாடம் தானே எனக்கே எடுத்தாகிவிட்டது. என்ன காரியம் செய்தாய் கீர்த்திவாசா? முறையற்ற வார்த்தைகளை பிரயோகிக்கிறாய். இது சரியல்ல. குருவாகப்பட்டவர் அருளும் வாக்குகளை அப்படியே கேட்டு மனனம் செய்யாமல் தேவையில்லாமல் எதிர்வாதத்தை ஏன் முன்வைக்கிறாய்? ஓ, அதை நீ சொல்கிறாயா? பல முறை அதை செய்தவன் நீதானே. உன்னை பார்த்து இப்போது இவனும், அதுவும் நம் குருநாதரிடமே எதிர்வாதம் செய்கிறான். சபேசா, எதையும் சம்பந்தப்படுத்த பார்க்கிறாய். என்னுடைய வாதம் என்பது சாஸ்திரம் மற்றும் தத்துவம் பற்றியது. அது உண்மையை தெளிவாய் அறிய உதவக்கூடிய ஆரோக்கியமான விசாரம். நீ அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். கீர்த்திவாசா, குருவால் பல விஷயங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. அவற்றை விவேகத்தால் சீர்தூக்கி பார்த்து சாரமானதைக் கொண்டு சக்கை போன்றவற்றை ஒதுக்கித் தள்ளுவதில் தவறில்லை. அப்படி என்றால் சக்கை போன்ற குப்பையான விஷயங்களை ஆசான் போதிக்கிறார் என்கிறாயா? சபேசா, நீ ஏன் எதையும் குதர்க்கமாக எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? அண்ணா ராமானுஜர் சொன்னதன் அர்த்தம் உனக்கு விளங்கவில்லையா என்ன? கோவிந்தா, தர்க்கம் வேண்டாம். சபேசா, நான் குருநாதரை நிந்தித்து எதுவும் பேசவில்லை. இது போன்ற கல்பிதம் இனிமேல் வேண்டாம். அப்படியே குருநாதருக்கு நான் அபராதம் செய்திருந்தால் அதை எப்படி நிவர்த்தித்துக் கொள்வது என்பதை ஆலோசித்து அடியேன் முடிவெடுத்துக் கொள்கிறேன். கீர்த்திவாசா, இனி பிரம்மரக்ஷஸ் பற்றியோ அது விலகி ஓடியது பற்றியோ எதுவும் பேச வேண்டாம்.
யாருமே எங்கேயும் இனிமேல் அந்த நிகழ்ச்சியை பற்றி விவாதிக்க வேண்டாம். நம் ஆசான் பாதியில் எழுந்து சென்றதால் என் மனம் மிகவும் சங்கடத்தில் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் புறப்படுங்கள். தங்களை போன்ற பூரண குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இதோ நம் அருகிலேயே இருக்கிறாரே, இந்த ராமானுஜனை வைத்துதான் சொன்னேன். தாங்கள் எவ்வளவோ மந்திர பிரயோகம் செய்தும் போகாத பிரம்மரக்ஷஸ் மந்திரம் ஏதும் சொல்லாத ராமானுஜன் காலடிப்பட்ட மாத்திரத்திலேயே நற்கதி அடைந்து ஓய்வு பெற்றுவிட்டதே. அதன்படி பார்த்தால் குருவை மிஞ்சிய சிஷ்யன் ராமானுஜன் அல்லவா? வந்தனம் குருதேவா. நீ எதற்காக இப்போது இங்கு வந்தாய்? நீ இன்னும் உன் அகத்திற்கு புறப்படவில்லையா? இல்லை குருதேவா. ஏன்? மாலை பொழுது வகுப்புகள் ஏதாவது இங்கு எடுக்க தொடங்கி இருக்கிறாயோ? அபச்சாரம். அப்படி ஒரு சிந்தனை கிஞ்சித்தும் அடியனிடம் இல்லை சுவாமி. சரி, என்ன காரணமாக இங்கு வந்தாய்? அதை சொல்லிவிட்டு புறப்படு. இன்று வகுப்பில் கீர்த்திவாசன் அப்படி பேசியிருக்க கூடாது சுவாமி. தெரிந்தோ தெரியாமலோ அவன் அப்படி பேசியதற்கு அடியேனும் ஒரு காரணமாகிவிட்டேனோ என்று மனம் சங்கடப்படுகிறது. அவனின் செயலிற்காக அடியேன் தங்களிடம் வருத்தம் தெரிவிக்க வந்தேன். தாங்கள் தயவு கூர்ந்து அடியேனை பொறுத்தருள வேண்டும். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை. அதே சமயத்தில் கீர்த்திவாசன் பேசியதிலும் ஒரு குறையும் இல்லை. நீ குருவை மிஞ்சிய சிஷ்யனாகத்தானே பல சமயங்களில் நடந்து கொள்கிறாய். சுவாமி, வேண்டுமென்றே அடியேன் அப்படி நடந்து கொள்வதில்லை. குருதேவா, என்றும் அடியேன் தங்களின் சீடன்தான். அதைத்தான் மிகவும் பெருமையாகவும் பெருமிதமாகவும் எண்ணுகிறேன். சமய சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. ஏதேதோ பேசி என்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாய். எனக்கு இப்போது நன்கு புரிகிறது. ஆனால் அன்று புரியவில்லை. நீ இங்கு வந்து பாடசாலையில் சேரும் போது பலரும் என்னை எச்சரித்தார்கள். உன்னை பற்றி பலபடியாக கூறி சேர்க்க மறுக்கும்படி கூறினார்கள். ஆனால் அவர்களின் ஆலோசனை எதுவும் என் காதில் அப்போது விழவில்லை. மாறாக உன் முகத்தில் வீசிய அறிவு பிரகாசம் ஒன்றே என் மனதில் ஆழ பதிந்தது. இப்படி ஒரு சிஷ்யனை அடைய பெற்றால் அதன் சிறப்பு எனக்கு மேலும் உயர்வை தரும் என்று சந்தோஷமாகவே உன்னை நான் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீயோ என்றும் என்னிடம் தர்க்கத்திலேயே ஈடுபடுகிறாய். இப்போது பார்த்தால் யாராலும் வெளியேற்ற முடியாத பிரம்ம ரட்சஸை என்னை வைத்துக் கொண்டே நீ விலகி ஓடச் செய்திருக்கிறாய். இப்படி நீ என்னை தொடர்ந்து விரோதித்தே வருகிறாய். இது ஒரு சிஷ்யனுக்கு அழகோ? உனக்கு ஏற்கனவே மந்திர வித்தைகள் தெரியும் என்பதை என்னிடம் நீ மறைத்திருக்கிறாய். அப்படித்தானே? இல்லை, அப்படி இல்லை. அடியேனுக்கு மந்திர வித்தைகள் ஏதும் நிச்சயமாக தெரியாது. அடியேனுக்கு தெரிந்தது எல்லாம்
தாங்கள் போதித்த வேத சாஸ்திர வித்தைகள் மட்டும்தான். அப்படி என்றால் அதை வைத்துத்தான் அந்த பிரம்ம ரட்சஸை ஓட்டினேன் என்கிறாயா? குருதேவா, அந்த சம்பவம் இன்னும் அடியேனுக்கு ஆச்சரியத்தை அளித்தபடிதான் இருக்கிறது. அது விலகி ஓடியதற்கு அடியேன் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. எல்லாம் தங்களின் அருளாலும் அந்த திருக்கச்சி நம்பிகள். ஓ, திருக்கச்சி புரிந்துவிட்டது. இன்று ஒரு தகவலை அறிந்தேன். அது இப்போது உறுதியாகிவிட்டது. ராமானுஜா, இந்த விஷயத்தில் திருக்கச்சி நம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறானா? அப்படி என்றால் இது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியா? அதில் நான் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறேனா? அருமை, மிகவும் அருமை. குருதேவா, தவறாக எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். அப்பெண்ணை பிடித்த பிரம்மரக்ஷஸ் ஓட வேண்டும் என்று தாங்கள் நினைத்தது போலத்தான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளும் நினைத்தார். தங்களால் ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்றே அவரும் விரும்பினார். அதன்படி தங்கள் ஆசியாலும் திருக்கச்சி நம்பிகளின் விருப்பத்தாலும் தான் அடியேனை கருவியாக கொண்டு அச்சம்பவம் நடந்திருக்கிறது. தங்களை வணங்கிய பிற்பாடுதான் அடியேன் அத்தகைய ஒரு முயற்சியிலேயே ஈடுபட்டேன். பலனும் கிடைத்துவிட்டது குருதேவா. அனைத்திற்கும் தங்களின் ஆசிர்வாத பலமும் தான் இதற்கு காரணம் குருதேவா. ஒரு சிறந்த குருவை அடைந்த ஒருவன் சாதிக்க முடியாதது என்று ஒன்று இருக்க முடியுமா? போதும் போதும், உன் சாமர்த்தியமான பேச்சால் என்னை குழப்ப பார்க்காதே. இல்லை குருதேவா, அடியேன் உரைத்தது அனைத்தும் உண்மை. சரி சரி, நடந்த நிகழ்ச்சியின் அதிருப்தியால் உன்னை பாடசாலையில் இருந்தெல்லாம் அனுப்பிவிட விரும்பவில்லை. குருநாதா, அடியேனை பொறுத்தருள வேண்டும். ஏன் பதட்டமடைகிறாய்? நான் உன்னை பாடசாலையை விட்டு விலக்க விரும்பவில்லை என்றுதானே சொன்னேன். இருந்தாலும் அடியேனின் மீது தங்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கத்தானே செய்கிறது குருதேவா. அதிலேயே சிந்தனையை செலுத்தி உணவு கூட உட்கொள்ளாமல் தங்களின் தேகத்தை வருத்திக் கொள்கிறீர்களே. இப்படி பலதும் அறிந்து வைத்துள்ளாய், எனக்கு எதிராகவும் நடந்து கொள்கிறாய். சரி, போகட்டும். நான் ஒரு முடிவிற்கு இல்லை, ஒரு உடன்பாட்டிற்கே வந்துவிட்டேன். நீ உன் போக்கில் போ, நான் என் வழியில் போகிறேன். நானும் உன்னிடம் குறுக்கிடப் போவதில்லை, நீயும் என்னிடம் குறுக்கிட வேண்டாம். நான் கொடுக்கும் விளக்கம் உனக்கு ஏற்புடையதாக இல்லையா? நீ உன் மனதில் தோன்றியபடியே வைத்துக்கொள். என்னிடம் தர்க்கம் என்பது வேண்டாம். இப்போது உனக்கு திருப்திதானே? சரி ராமானுஜா, நீ புறப்படு. குருதேவா, அது தங்கள் உடல்நிலை. நீ இங்கிருந்து புறப்பட்டாலே என் உடல்நிலை சீராகிவிடும். தற்போது சென்றுவிட்டு நாளை பாடசாலையில் சந்திக்கலாம். அங்கு வா, புறப்படு. சுவாமி நமஸ்காரம். சகல சாஸ்திர விலாச ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு அடியேனின் நமஸ்காரங்கள். நீர் சதுர்வேதி மங்கலம் மாத்ருபூத பண்டிதர் தானே? ஆஹா, என்னே ஞாபக சக்தி, என்னே ஞாபக சக்தி. அதுதான் என் ஞானம் என்பது. சுலபத்தில் யாரையும் நான் மறக்க மாட்டேன். மறக்கும்படியாகவா ஒவ்வொரு சம்பவமும் நடக்கிறது? என்ன மீண்டும் முணுமுணுப்பு? உங்களுக்கு சகசர காதுகள் சுவாமி. ஒரு முறை ஒருவரை பார்த்து விட்டால் பிறகு ஜென்மத்திற்கும் மறக்க மாட்டீர்கள் என்று சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். அதுதானே பார்த்தேன். என்ன பண்டிதரே, நலம்தானே? பாடசாலை பணிகள் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறதா? வித்தியார்த்திகள் நிறைய பேர் வருகின்றார்கள் அல்லவா? வித்தியார்த்திகளுக்கு பஞ்சமில்லை சுவாமி. நிறைய மாணாக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஞானத்தில் பஞ்சம் ஏற்பட்டு விடக்கூடாதே. ஆமாம் ஆமாம், ஞானம் மிக மிக முக்கியம். அது மேலான நிலையை அடைந்து பிரகாசித்து பரிபூர்ண நிலையான சச்சிதானந்த ஜோதியில் கலக்க வேண்டும். அதுதானே எமது இறுதி இலக்கு. அதற்குண்டான வழிகளை சரிவர போதிக்கின்றீர்கள் அல்லவா? ஆஹா, அதில்லாமலா? இருப்பினும் அடியேனின் பாடசாலை வித்தியார்த்திகள்
மற்ற பல பாடசாலை வித்தியார்த்திகளுடன் பழகுவதும் விவாதிப்பதும் அதன் மூலம் ஞான விசாரம் செய்வதும் அவசியமாயிற்றே சுவாமி. அவசியம்தான். அதற்காகத்தான் வேதாந்த சதஸ் நடக்கிறதே. இப்போது கூட நம் காஞ்சி அம்பதியில் நடந்ததே. அதை மறக்க முடியுமா சுவாமி? எப்பேற்பட்ட சதஸ் அது! எத்தனை வாத பிரதிவாதங்கள்! அதை போல ஒரு சதஸ் எங்கள் ஊர் சதுர்வேதி மங்கலத்திலும் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதில் அவசியம் தங்களின் பாடசாலையும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். தங்கள் வித்தியார்த்திகளுடன் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறீர்கள், கலந்து கொள்ளாமல் இருப்பேனா? என்ன கைலாசம், சரிதானே? சுவாமி மரியாதை தெரிந்தவர், அதுவும் தங்கள் மகத்துவத்தை உணர்ந்தவராக இருக்கிறார். ஒப்புக்கொள்ளலாம். சரிதான். தங்களின் மகத்துவத்தை உணர்ந்தது போல் நடந்து முடிந்த சதசுக்கு பிறகு அந்த ராமானுஜர் இருக்கிறாரே, அவரது மேதா விலாசத்தையும் உணர்ந்து கொண்டேன். என்னே ஒரு வித்வத், என்னே ஒரு பாண்டித்தியம்! அதுதானே, என்னடா இன்னும் வர காணோமே என்று பார்த்தேன். என்ன சொல்கிறார் இவர்? நான் அல்லவா சொன்னேன், என்னை பார்த்து கேளும். ராமானுஜனை பற்றி அடுத்தடுத்து ஏதாவது பின்னிக் கொண்டே போகாதேயும். யாரால் அவன்? இவர் இல்லாமலா வித்து? அனைத்திற்கும் வித்து இங்கே இருக்கிறது. புரிந்ததா? நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லையே. இந்த வித்தின் மூலம் ஒரு அழகான விருட்சமே வெளிவந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதன் மூலம் கிடைத்த பலனை முன்பு சதசில் கலந்து கொண்ட அனைவரும் அடைந்தோம் என்றுதான் சொல்ல வந்தேன். சரி, சொல்ல வந்த விஷயம் இதுதானா அல்லது இன்னும் இருக்கிறதா? இருக்கிறது சுவாமி. என்ன சொல்லுங்கள். நடக்க போகும் எங்களூர் சதசிற்கு வர சம்மதம் தெரிவித்து விட்டீர்கள். மிக்க சந்தோஷம். அதோடு தங்களுடன் அந்த ராமானுஜரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அது முடியாது. இவர் சம்பந்தம் இல்லாமல் ஏன் மூக்கை நுழைக்கிறார் சுவாமி? நீங்கள் சொல்லுங்கள் சுவாமி. ராமானுஜரை அவசியம் அழைத்து வருவீர்கள் அல்லவா? சரி, நானே உம்மிடம் சொல்கிறேன். ராமானுஜனை அழைத்து வருவதற்கில்லை. நானும் மற்றும் சில மாணவர்கள் மட்டும்தான் வருவோம். என்ன சுவாமி இப்படி சொல்லிவிட்டீர்கள்? நாங்கள் அனைவரும் ராமானுஜர் வரப்போவதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். நானும் அங்குள்ள மற்ற பண்டிதர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னவென்று? நடக்கப் போகும் சதசில் திருப்புட்குழி ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளின் ஆசி பெற்ற வித்யா ரத்னம் ராமானுஜர் கலந்து கொள்ள இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். யாரை கேட்டு இப்படி ஒரு வாக்கு கொடுத்தீர்? ஒரு நம்பிக்கைதான். நீங்கள் நிச்சயம் ராமானுஜரை அழைத்து வருவீர்கள் என்று. இல்லை, அவன் வரப்போவதில்லை. அவன் வரவில்லை என்றால் சதஸ் நடக்காதோ? அவர் வரவில்லை என்றால் சதசே பூரணமாகாதே. எங்கள் பாடசாலை வித்தியார்த்திகளுக்கு சக வித்தியார்த்தி, அதுவும் மேலான வித்தியார்த்தியை கொண்டுதானே உத்வேகம் கொடுக்க முடியும். அவர்களின் அறிவை தூண்டிவிட ராமானுஜர் போன்ற ஒரு வித்தகர் அவசியம் வரத்தானே வேண்டும். இங்கே பாரும் மாத்ருபூதம், இந்த யாதவ பிரகாசன் வந்தாலே உங்கள் மாணவர்களின் அறிவை பலமாக தூண்ட முடியும். ராமானுஜன் வர முடியாது. நான் தான் பிரதானமானவன். இதுதான் என் முடிவு. இப்போது சொல்லும், உமது முடிவென்ன? என்ன யோஜனை? ஒன்றுமில்லை. ராமானுஜர் வருவதில்லை என்றால் தங்கள் பாடசாலையை சதசிற்கு அழைப்பதற்கில்லை என்றுதான் தோன்றுகிறது. என்ன சொன்னீர்? புரியவில்லையா சுவாமி? வந்தால் ராமானுஜரோடு சதசிற்கு வர வேண்டும். இதுதான் என் முடிவு. வித்தியார்த்திகளை பொறுத்தவரை ராமானுஜரே பிரதானமானவர். தாங்களும் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்கள். நான் வருகிறேன் சுவாமி. குருநாதா, இந்த பண்டிதன் பேசாதே, ஒன்றும் பேசாதே. நான் ஒருவன் கிடைத்து விட்டேன் உமக்கு. நீர் சொன்ன போதெல்லாம் வாயை மூடிக்கொண்டு இத வந்து விட்டேன் குருநாதா. என்ன முணுமுணுப்பு? வித்தியார்த்திகளை பொறுத்தவரை ராமானுஜரே பிரதானமானவர். இல்லை, 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 நான் தான் பிரதானமானவன். இல்லை, நான் தான் பிரதானமானவன். நான் தான் பிரதானமானவன்.
நான் தான் பிரதானமானவன், நான் தான் பிரதானமானவன், நான் தான் குருநாதா, ஏன் இப்படி அலறுகிறீர்கள்? பிரதானமானவன், நான் தான் பிரதான. என்னவாயிட்டு குருநாதா? உங்களை பிரம்மராட்சஸ் விழுங்க வந்ததா? நீர் உமது வாயை சற்று மூடும். அது விழுங்க வந்தால் முதலில் அதை உம்மிடம்தான் அனுப்பி வைப்பேன். சம்பூரணம் சுவாமி, சற்று அமைதியாக இருக்க மாட்டீரா? குருநாதரே ஏதோ பதற்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். என்ன குருநாதா, என்னவாயிற்று? அந்த பண்டிதன், பக்கத்து ஊர் பண்டிதன். சரியாக போயிற்று. வர வர தாங்கள் யாரை பார்த்து பயப்படுவதென்று வரைமுறை இல்லாமல் போய்விட்டது. நான் பயப்படவில்லையடா. சதசுக்கு ராமானுஜன் கண்டிப்பாக வர வேண்டும். இல்லையேல் நம் பாடசாலைக்கு அழைப்பு விடுப்பதையே யோசிக்க வேண்டும் என்று அந்த பண்டிதன் கூறிவிட்டானே. அவ்வார்த்தை தான் என் சிந்தனையில் நிழலாடுகிறது. பாழாய் போன அந்த பண்டிதனால் என் புத்தியே தடுமாறுகிறதடா, தடுமாறுகிறது. அந்த பண்டிதன் ஏதோ விவரம் புரியாமல் ராமானுஜனால் தான் சதஸ் என்று சொல்லிவிட்டான். தாங்களும் அதையே நினைத்து கொண்டு அதானே, என்ன பெரிய சதஸ் அந்த பண்டிதன் ஏற்பாடு செய்து விட்டான். பொல்லாத சதஸ். அதற்கு முன்புதான் காசியில் பெரிய சதஸ் ஏற்பாடாகி இருக்கிறதே. என்னது, வடகாசியிலா? ஆமாம் ஆமாம், வடகாசியில்தான். அதை பற்றிய விவரம் தெரியாதா? இல்லையே. காசியில் பிரம்மாண்டமான சதஸிற்கு ஏற்பாடாகி இருக்கிறது. பல பாடசாலைகளைச் சேர்ந்த பண்டிதர்களும் வித்தியார்த்திகளும் அங்கு குழுமப் போகிறார்கள். அதில் நம் பாடசாலை பிரதானமாக கலந்து கொள்ளப் போகிறது. சுவாமி, இங்கு ஏதோ ஒரு பண்டிதன் கொக்கரித்ததை கண்டு ஏன் துக்கப்படுகிறீர்கள்? வடநாட்டில் உள்ள மகா பண்டிதர்களும் தங்களை பற்றியும் தங்கள் மேதா விலாசத்தை பற்றியும் நன்கு அறிந்தவர்கள். தங்களை தங்கத்தட்டில் வைத்து தாங்கப் போகிறார்கள். பிறகென்ன? தாங்கள் காசி சதஸை பற்றி மட்டுமே யோசியுங்கள். பக்கத்தூர் சதஸால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சுவாமி. ஆனால் காசியில் நடக்கப் போகும் சதஸோ திருவிழா போன்றது. மேலும் மாணவர்களை காட்டிலும் ஆசான்களுக்கே பிரதானம் கொடுத்து நடத்தப்படுகிறது. தாங்கள் அதில் கலந்து கொண்டவுடன் பாருங்கள், பாரத தேசமே தங்களை வியந்து பார்க்க போகிறது. இமயம் முதல் குமரி வரை தங்களின் பாண்டித்தியமே கொடிகட்டி பறக்கப் போகிறது. ஓய் சம்பூர்ணம், இப்போதுதான் உருப்படியாக ஒன்றை பேசியிருக்கிறீர்கள். என்னடா யோசிக்கிறாய்? அதுவும் ஆழ்ந்து. அங்கு உனக்கு பெரிய அளவில் வேலை இல்லையே. வாய் பாஷையால் வேண்டுமானால் உனக்கு பிரயோஜனம். அங்கு பேசப்படும் பாஷை உனக்கு புரிய போவதில்லை. உன்னை பொறுத்தவரை வாய் பாஷை என்பது வாய்க்கும் வயிற்றுக்கும் தான். பாஷை தெரியாது சுவாமி, ஆனால் வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும் வேலை இல்லை. என் சிந்தனைக்கும் வேலை இருக்கிறது. அந்த சதஸிற்கு யாரெல்லாம் போக போகிறோம்? அதுதான் சம்பூர்ணம் சொன்னாரே, சதஸ் பண்டிதர்களுக்கு பிரதானம் கொடுத்து நடத்தப்படுகிறது என்று. எனவே நான், சம்பூர்ணம் மற்றும் எனக்கு தோதான சில வித்தியார்த்திகள். அப்படி என்றால் ராமானுஜன், கோவிந்தன் போன்றோர் காசி யாத்திரையில் உண்டல்லவா? இல்லை, ராமானுஜன் இல்லை. அவனை அழைத்துக் கொண்டு அங்கு போவதாக இல்லை. சாந்தம் குருநாதா, சாந்தம். இல்லை, நான் முடிவு எடுத்து விட்டேன். அவனை கூடவே வைத்துக் கொண்டு வடதேசத்திலும் நான் அவமானப்பட விரும்பவில்லை. இந்த அடியேன் சொல்வதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் குருநாதா. நான் அவனை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொன்ன போதெல்லாம் கேட்காமல் கையோடு அழைத்து கொண்டு போய் அவமானங்களை வாங்கி கட்டி கொண்டீர்கள். ஆனால் இப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ராமானுஜன் காசி யாத்திரை வர வேண்டும். அதாவது சதஸுக்கு அவன் வர வேண்டும் என்கிறாயா? இல்லையே, சதஸிற்கென்று நான் சொல்லவில்லையே, காசி யாத்திரைக்கு என்று தானே சொன்னேன். அப்படி என்றால் நடக்க போகும் சதஸ் உங்களுக்கு யாத்திரை, ராமானுஜனுக்கு. நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லையடா எனக்கு. புரியும்படியாகவே சொல்கிறேன். காசி பண்டிதர்களின் சதஸ் தங்களுக்கு, காசி யாத்திரை என்ற பெயரில் இறுதி யாத்திரை ராமானுஜனுக்கு. ராமானுஜனுக்கா? புரியவில்லையே. போதும் புரியவில்லையா தங்களுக்கு? நீ என்னடா சொல்கிறாய்? சுவாமி, கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வாருங்கள். ஏதோ ஒவ்வொரு ஊருக்கும் சிறப்பு என்று சொல்வீர்களே, அது என்ன? இறந்தால் முக்தி, அது இது என்று. ஓ, அதை கேட்கிறாயா? கமலாலயம் என்னும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி. சரி. திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி.
சரி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. மிகவும் சரி. பிறகு பிறகு காசியில் மரணித்தால் முக்தி. இதைத்தான் முதலிலேயே எதிர்பார்த்தேன். சரி, பாதகமில்லை. ராமானுஜனுக்கு காசியில் முக்தி. இப்போது புரிந்ததா குருநாதா? ஞானத்தையே எத்தனை நாளைக்குத்தான் ராமானுஜனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போகிறீர்கள்? சீக்கிரம் காசிக்கு அழைத்துச் சென்று முக்தியை கொடுத்து விடுங்கள். என்னடா இது விபரீதமான புத்தி? ஏதோ பேசுகிறாயே. பட்ட அவமானமெல்லாம் போதும் குருநாதா. உலகம் உள்ளளவும் தாங்கள் இருக்க வேண்டும். அதன் மூலம் தங்கள் தத்துவ சித்தாந்தம் சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டும். அதற்கான தடைகளை ஒழிக்க வேண்டும். அதற்கு முதலாவதாக ராமானுஜன் அழிய வேண்டும். என்ன இருந்தாலும் தங்கள் சிஷ்யன் அல்லவா? காசியில் நற்கதி அடைந்து விட்டு போகட்டுமே. என்னடா இது? வயிற்றில் புலியை கரைக்கிறாய். என்ன சுவாமி இது? வயிற்றில் பாலை வார்க்கிறான் என்று சொல்லுங்கள். அவன் சொன்னதில் ஒரு தவறும் இல்லையே. சம்பூர்ணம், நீரும் இவனுடன் சேர்ந்து கொண்டு நியாயத்தை பேசுகிறேன். அந்த ராமானுஜன் இருக்கும் வரை உழைப்பெல்லாம் தங்களது, பெயரும் புகழும் அவனுக்கா? இது தேவைதானா சுவாமி? சரியாக சொன்னீர் சம்பூர்ணம். குருநாதருக்கு புரியும்படி சொல்லும். என்னடா சொன்னாய்? இது கோபப்படும் நேரம் அல்ல. தீர ஆலோசித்து தீர்வு எடுக்கப்பட வேண்டிய நேரம். தங்களின் கீர்த்தி உயர வேண்டுமா இல்லையா? உயர வேண்டும். தங்களின் சித்தாந்தமே எங்கும் வேரூன்றி தழைக்க வேண்டுமா இல்லையா? தழைக்க வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாசரின் சம்பிரதாய பயிர் வளர வேண்டுமா இல்லையா? வளர வேண்டும். அப்பயிர் வளர களைப்பயிர் பிடுங்கி எரியப்பட வேண்டுமா இல்லையா? எரியப்படத்தான் வேண்டும். அப்படியானால் ராமானுஜன் என்ற களைப்பயிர் பிடுங்கி எரியப்படத்தான் வேண்டும். அபாரம், மிக அபாரம். ஏன் நானோ சுவாமியோ கூட இவ்வளவு விளக்கமாக பாடம் எடுத்ததில்லை அப்பா. மிக அருமையாக தெளிவாக கூறினாய் சுவாமி. யோசிக்கவே வேண்டாம். கைலாசம் நிச்சயம் ஒரு நல்ல திட்டத்தோடு தான் பேசுகிறான். ஆம் சுவாமி. சதஸ் என்று கூறி ராமானுஜனை அழைத்து வாருங்கள். புனித கங்கையில் அவனை அழுத்தி அமுக்கி ஜலசமாதி ஆக்கி விடுகிறேன். ஆஹா, அறிவார்ந்த திட்டம். பிறர்க்கு எந்த சந்தேகமும் வராத பிரமாதமான திட்டம். கைலாசம் மிக அழகாக செயல்படுத்தி விடுவான் சுவாமி. என்ன ஓய், என்னை தனிமைப்படுத்துகிறீர்? செயல்படுத்தி விடுவோம் என்று சொல்லும். ராமானுஜன் கைகளை நீர் அழுத்தி பிடித்துக் கொள்ளும். நான் அவன் தலையை நன்கு நீரில் அமைக்கி பிடிக்கிறேன். கைலாசம், உன் அளவிற்கு எனக்கு பலம் ஏதப்பா. என்னை விட்டுவிடும். விபரீதமாக அந்த ராமானுஜன் என்னை அழித்தினாலும் அழித்து விடுவான். போதும் போதும், இதெல்லாம் நடந்த மாதிரிதான். நடக்கும் குருநாதா, நிச்சயம் நடக்கும். தாங்கள் அதிருப்தி அடையாமலும் தடை சொல்லாமலும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருங்கள். மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எக்கேடு கட்டு தொலையுங்கள். இதெல்லாம் எனக்கு சரியென்று படவில்லை. நான் போகிறேன். யோ சம்பூரணம், குருநாதரை தொடர்ந்து சென்று அவரை நன்கு உறங்க வையும். இனி அவர் அதிகம் யோசிக்க கூடாது. ராமானுஜா. சுவாமி, அடியேன் தாசன். ராமானுஜா, அந்தி சாய்ந்து வந்திருக்கிறாய். அகத்திற்கு செல்லவில்லையா? மனதில் சற்று சங்கடம் சுவாமி. தங்களை தரிசித்தால் தீர்ந்து போகும் என்று வந்தேன். உட்கார் ராமானுஜா. மேலே உட்கார். பரவாயில்லை, உட்கார். என்ன சங்கடம் ராமானுஜா? அகத்திலா அல்லது பாடசாலையிலா? பாடசாலையில் தான் சுவாமி. பாடசாலையிலா? என்ன சொல்கிறாய் ராமானுஜா? உன் பாடசாலை ஆசான் யாதவ பிரகாசரோடு சென்று
அரும்பெரும் காரியத்தை செய்திருக்கிறாய். நீ பிரம்மரட்சசையை அனுகிரகித்திருக்கிறாய். அது உன்னத நிலையை அடைந்து ஓடியிருக்கிறது. பிரம்மரக்ஷஸ் என்னவோ இடம் தெரியாமல் ஓடிவிட்டது உண்மைதான் சுவாமி. ஆனால் அதனால் தனக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டதாக எண்ணுகிறார் யாதவ பிரகாச சுவாமிகள். ஓ, இன்னும் அதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா யாதவ பிரகாசர்? ஏன் தன் சிஷ்யன் ஒருவன் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள தெரியவில்லையா அவருக்கு? அப்படியே பார்த்தாலும் அவர் பட்ட அவமானத்திற்கு நீ எப்படி காரணமாக முடியும்? பிரம்மரட்சசுதானே அவரை அவமானப்படுத்தி இருக்கிறது. யாதவ பிரகாசர் தன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு உடும்பாக பிறந்ததற்கு நீ பொறுப்பாளி அல்லவே ராமானுஜா? அதையெல்லாம் அவர் சிந்தித்து பார்த்ததாக தெரியவில்லையே சுவாமி. வேண்டா வெறுப்பாக அடியேனை பார்க்கிறார். இன்னும் சொல்லப் போனால் அடியேனிடம் உரையாடுவதையே தவிர்க்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் அவரது அவநம்பிக்கைக்கும் அதிருப்திக்கும் அடியேன் காரணமாகிவிட்டேனோ என்று மனம் பதபதைக்கிறது. ஆசானின் நம்பிக்கையை எப்படி பெறுவது, அவரை எவ்விதத்தில் திருப்திப்படுத்த முடியும் என்றே தெரியாமல் குழம்பியிருக்கிறேன் சுவாமி. அதனால் பாடசாலைக்கும் செல்ல தைரியமில்லாமல் இருக்கிறேன் சுவாமி. அடியேனை பார்க்க விரும்பாத அவரை எங்கனம் அடியேனால் நேருக்கு நேர் சந்திக்க முடியும்? ராமானுஜா, நீ இப்படி பேசுவது அடியேனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீ வருத்தப்படுவதும் அவசியமின்றி இப்படி அஞ்சுவதும் தேவையற்றது. உன்னால் நடைபெற்ற நிகழ்வு ஒரு அற்புத செயல். அது வரதனின் திருவருளால் உன் மூலம் நடந்த ஓர் ஒப்பற்ற செயல். இதில் வருத்தம் கொள்வதற்கோ மனசங்கடம் அடைவதற்கோ அவசியமே இல்லை. அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கும் உன் ஆசானான யாதவ பிரகாசரை நீ திருப்திப்படுத்த முயற்சித்தால் எல்லாம் வல்ல வரதனின் அதிருப்திக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும். அதனால் தேவையற்ற குழப்பத்திற்கு நீ ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. வரதனின் திருவுள்ளப்படி ஒரு கருவியாக நாம் செயல்பட்டோம் என்ற வகையில் நீ சந்தோஷம் கொள். தாங்கள் வலியுறுத்தும் விஷயம் அடியேனுக்கு புரிகிறது சுவாமி. இருப்பினும் அவரது அவமானத்திற்கு அடியேன் காரணமல்ல என்று அவர் உணரவில்லையே. உணரவில்லைதான். அவர் உணரும் நிலையிலும் இல்லைதான். விபரீத ஞானமும் கர்வமும் அவர் கண்களை மறைக்கிறது. நீ செய்த அற்புத செயல் மூலம் மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து நீ அவரை காப்பாற்றியிருக்கிறாய். இதை நிச்சயம் என்றேனும் ஒரு நாள் யாதவ பிரகாசர் உணருவார். அப்போது உன் மகிமையை நினைத்து உள்ளம் கரைவார். பெரிதும் உகந்து உன்னை கொண்டாடி மகிழ்வார். இது நிச்சயம் ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது ராமானுஜா. அப்போது தன் செயலுக்காக யாதவ பிரகாசர் நிச்சயம் வெட்கி தலைகுனிவார். இப்பொழுது நடைபெற்ற சம்பவமே வரதன் அவருடைய அகங்காரத்திற்கு கொடுத்த ஒரு மருந்துதான். கசப்பு மருந்து. ஏற்கனவே நோயால் அவதிப்படும் ஒருவருக்கு மருந்து கொடுக்கும் வைத்தியர் இது கசப்பு மருந்தாக இருக்கிறதே, இவருக்கு எப்படி இதை கொடுப்பது என்று யோசிப்பதில்லை. இது எப்படியும் நோயாளியின் வியாதியை தீர்க்கப்பட வேண்டும் என்றுதான் வைத்தியர் தன் முயற்சியை செய்வார். இதில் எந்த தவறுமே இல்லை. வைத்திய சாஸ்திரப்படி ஒன்றை சொல்வார்கள், நீர்க்கப்படாத நஞ்சு ஆளை கொன்றுவிடும், நீர்க்கப்பட்ட நஞ்சு நோயை கொன்றுவிடும் என்று. அதன்படி யாதவரின் மனதிற்கு ஒவ்வாத சில சம்பவங்களை கசப்பு மருந்துகளாக அந்த வரதனே உன்மூலம் கொடுத்திருக்கிறார். யாதவரின் அகங்காரம் எனும் நோயை கொல்வதற்காக. நீ இப்படி எடுத்துக்கொள் ராமானுஜா. அதாவது ஒரு அரசர் ஒரு குற்றத்திற்காக ஒரு குற்றவாளிக்கு தண்டனை அளிக்கும் பொழுது ஒருவனுக்கு பாதிப்பும் மற்றவனுக்கு நியாயமும் நீதியும் கிடைப்பது இயல்புதானே. உன் உதாரண குணத்திற்கும் பண்பிற்கும் நியாயமான மதிப்பும் மரியாதையும் கிடைத்திருக்கிறது. யாதவரின் அகங்காரத்திற்கு தக்க சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரதனின் ஒரு திருவிளையாடல், அவ்வளவுதான். வரதனின் தீர்ப்பு என்றுமே நியாயமானதும் நீதியானதும் ஆகும். அதில் அடியேனுக்கு எள்ளளவும் சந்தேகமோ ஐயமோ இல்லை சுவாமி. தன்னிலை இழந்து பிரம்மரட்சசால் பீடிக்கப்பட்ட அமுதினிக்கு வரதனின் அருளால் புதுவாழ்வு கிடைத்தது. சரியாகச் சொன்னாய் ராமானுஜா. உன் குருநாதர் எதிர்கொண்ட அவமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால் உனக்கேற்பட்ட மனக்கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கிடையில் வரதனின் பக்தை தன் நீண்ட நாள் அவஸ்தையிலிருந்து மீண்டிருக்கிறாளே என்று பெருமிதம் கொள்ள வேண்டாமா? அமுதினி முன்பு போல் வரதனுக்கு பிரியமான சேவகியாக மாறி பல கைங்கரியங்களை செய்யப் போகிறாள் என்று பேர் உகை அடைய வேண்டாமா? அதை நீ எண்ணி பார்த்தால் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடம் காணாமல் போய்விடும். துன்பமுற்ற ஒரு ஆத்மாவின் மீது இறக்கப்பட்டு அதன் துயர் துடைத்து இன்பம் கொள்ளும்படி செய்வதும் அதற்காக தனக்கு வரும் உபாதைகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரின் லட்சணமே. இதை நன்கு உணர்ந்தவனாயிற்றே நீ. எனவே யாதவ பிரகாசரின் செய்கையை பற்றி நீ கவலை கொள்ளாமல்
உன் அகத்திற்கு செல் ராமானுஜா. நாளை காலை முதல் எந்தவித தயக்கமும் இன்றி பாடசாலைக்கும் சென்று வா. சுவாமி, பல அரிய கருத்துக்களை எடுத்துக் கூறி அடியேனின் இயல்பு நிலையை உணர வைத்தீர்கள். அதற்கு அடியேன் என்றென்றும் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். அடியேன் மனது தெளிவு பெற்றது சுவாமி. பிறகென்ன ராமானுஜா, நீ புது தெம்போடு நாளை பாடசாலைக்கு செல். இனி ஒரு முறை இது போன்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி பாடசாலைக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு முடிவிற்கு வந்து விடாதே. எந்த ஒரு காரியத்தையும் வரதனுக்கு அர்ப்பணமாக செய்துவிடு. அந்த வரதனின் திருவருள் இன்றும் உனக்கு உண்டு. தங்களை அடியேனின் மனதில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் வைத்து பூஜிப்பது மிகச் சரியானது என்றும் புரிந்தது. அடியேன் புறப்படுகிறேன். உத்தரவு தாருங்கள். ராமானுஜா, இது போன்ற பல சோதனைகள் உன் வாழ்வில் ஏற்படும். ஆனால் அவை அனைத்தும் ஒரு நாள் சாதனைகளாக மாறும். இதை என்றென்றும் உன் மனதில் வைத்துக்கொள். சரி சுவாமி. தாசன் அடியேன். சென்று வா. சபேசா, நீதான் கைலாசத்திற்கு மிகவும் வேண்டப்பட்டவனும் ஆப்த நண்பனும் ஆயிற்றே. அதனால் உன்னால் தான் என் சந்தேகத்தை தீர்க்க முடியும். என்ன சந்தேகம் உனக்கு? ஒன்றுமில்லை. இதுவரையில் குருநாதர் விடுமுறை நாளில் பாடசாலை வகுப்பிற்கு நம்மை அழைத்ததில்லையே. முதலாக 5 நாள் வகுப்பிற்கு பிறகு இன்று 6வது நாளும் வகுப்புகள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதாவது விசேஷம் இருக்குமோ சபேசா? அதற்கு ஏன் என்னிடம் வினவுகிறாய்? சபேசா, ஆனால் நீ மிகவும் அழுத்தக்காரன். இன்று விசேஷ வகுப்பு எதனால் என்பது பற்றி கைலாசம் மூலம் நீ நிச்சயம் அறிந்திருப்பாய். நாங்களும் உனது நெருங்கிய நண்பர்கள் தானே, நாங்கள் அறியக்கூடாதா? சரியாக போயிற்று. எப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள்? ஒன்றை புரிந்து கொள் கீர்த்திவாசா, கைலாசம் எனக்கு ஆப்த நண்பன் தான். ஆனால் ஆசான் எனக்கு நெருங்கியவர் அல்ல. மடத்தில் இன்று என்ன சமையல் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கைலாசத்திடமிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று வகுப்புகள் கூட்டியிருப்பது கைலாசம் அல்ல, ஆசான் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள். அவர் சித்தம் என்ன என்பதை நான் அறியேன். அதோ நிற்கிறான் பார் கோவிந்தன், அவன்தான் குருநாதருக்கு மிகவும் நெருங்கியவன். ஒருவேளை அவன் அறிந்திருக்கலாம். நீ இப்போது சொன்னாயே, அதுதான் மிகவும் உண்மை. சரி, கோவிந்தனிடமே கேட்கிறேன். கோவிந்தா, விடுமுறை நாளும் அதுவுமாய் இன்று வகுப்பை கூட்டியிருப்பதன் காரணம் நீ அறிவா இல்லையா? இல்லை கீர்த்திவாசா, எனக்கு என்ன காரணம் என்று ஒன்றும் தெரியாது. உன்னை போன்றுதான் நானும் அறிந்து கொள்ள காத்திருக்கிறேன். கீர்த்திவாசா, என்னை அழுத்தம் என்றாயே, இதோ பார் கோவிந்தனை என்னவென்று சொல்வாய். நீ ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டுகிறாய் சபேசா? அறியவில்லை என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே? சர்ச்சையே வேண்டாம். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான பதில் கிடைத்துவிடும். அங்கே பாருங்கள், குருநாதர் வந்து கொண்டிருக்கிறார். குருநாதா, அனைவரும் அமருங்கள். என்ன 5 நாட்கள் வகுப்புகள் முடிந்து இன்று எதற்கு 6வது நாளாக வகுப்புகள்? இந்த கேள்விதானே உங்கள் எல்லோர் மனதிலும். ஆம் குருநாதா, தாங்கள் தீர்க்கதரிசிதான். எங்கள் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டீர்கள். நானும் உங்கள் அனைவரையும் போல் ஒரு வித்தியார்த்தியாக இருந்து ஆசானானவன் தானே. உங்களின் உள்ள குறிப்பை நான் அறிவேன். 2 நாட்கள் விடுமுறை, இந்த நாட்களில் மற்ற அகத்து பணிகள் என்றும் கொஞ்சம் ஓய்வு என்றும் வகைப்படுத்தி வைத்திருப்பீர்கள். அதிலும் இதோ நிற்கிறான் பாருங்கள், விடுமுறை நாட்கள் 2லும் ஓய்வுக்குத்தான் பிரதானம் கொடுப்பான். அச்சோ குருநாதா, அடியேனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல எப்படி மனம் வந்தது? தங்கள் சேவையிலேயே நித்தமும் இருப்பவன் நான். என்றும் தங்களின் பணி செய்வதே என் கடன். மொத்தத்தில் நீ எனக்கு தீர்க்க முடியாத கடன். சரி, போகட்டும். மாணவர்களே, மொத்தத்தில் உங்களின் விடுமுறை நாளில் உங்களை இங்கு வரவழைத்து விட்டேன். சரி, நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். இன்று நான் பாடம் எதையும் போதிக்கப் போவதில்லை.
உங்களுக்கு வேறு எதுவும் வேலை கொடுக்க போவதும் இல்லை. என்ன குருநாதா இது? தாங்கள் சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம் குருநாதா, தாங்கள் இன்று ஏதேனும் விசேஷமான பாடத்தை போதித்து அதன் மூலம் எங்களின் அறிவு கூர்மையை பட்டை தீட்டப் போகிறீர்கள் என்ற எதிர்பார்ப்பில் அல்லவா இருந்தோம். ஒரு விதத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போக போவதில்லை. அறிவு கூர்மையை பட்டை தீட்டுவதற்கு முன்பு செய்யக்கூடிய ஆயத்த நிகழ்ச்சி ஒன்று என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். தாங்கள் சொல்ல சொல்ல ஆவல் அதிகரிக்கிறது குருநாதா. விரைவாக சொல்லி அருள வேண்டும் குருநாதா. சொல்கிறேன். சதசுகள் பல இடங்களில் அவ்வப்போது நடைபெறுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில நேரங்களில் அதில் பங்கேற்று பலவிதமான அனுபவங்களை பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். ஆனால் நான் இப்போது சொல்லப்போவது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அகண்ட மகா சதஸ். ஒரு வாரம் நடக்கக்கூடியது. அதுவும் எங்கே நடக்க இருக்கிறது தெரியுமா? காசியில், உத்தரகாசியில். அதாவது வடதேசத்து காசியில். என்ன குருநாதா, வடதேசத்து காசியிலா? ஆம், அதேதான். எதிர்வரும் மாதத்தில் அம்மகா சதஸ் தொடங்க இருக்கிறது. குருநாதா, இப்போதுதான் ஞாபகம் வருகிறது. அடியேனுடைய அம்மான், அதாவது மாமா, காசியில் உள்ள பண்டிதர்களில் ஒருவர்தான். சிறந்த வித்வத்துடையவர்தான். ஆனால் அவர் பெருமுயற்சி எடுத்தும் இது போன்ற மகா சதஸில் பங்கு பெற முடியாமல் ஆதங்கப்பட்டிருக்கிறார். மகாதேவ பண்டிதர் என்பது அவரது பெயர். இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், உனது மாமா மகாதேவ பண்டிதருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் என் மூலம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த சதஸை நேரே இருந்து பங்கு பெறப் போகும் அனுபவம் உனக்கு வாய்க்கப் போகிறது. குருநாதா, அடியேன் மிகவும் தன்யனானேன். உட்கார். மாணவர்களே, இந்த சதஸ் முழுக்க ஆசான்களுக்கு பிராதானியம் கொடுத்து அவர்கள் மட்டும் பங்கேற்கத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் எனக்கு மட்டும் மாணவர்களையும் அழைத்து வரலாம் என்ற விசேஷ சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த யாதவ பிரகாசனின் மேதா விலாசம். இதில் பங்கேற்க போகும் உங்களில் பலர் பிற்காலத்தில் ஆசானாக போகும் விசேஷ பாக்கியம் பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அங்குள்ள பண்டிதர்களுக்கு ஏற்பட போகிறது. ஒரு ஆசான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியை, முக்கியமாக சதஸில் எப்படி விவாதிக்க வேண்டும் என்ற பயிற்சியை நான் இந்த யாதவ பிரகாசன் உங்களுக்கு அந்த சதஸின் மூலம் அளிக்க இருக்கிறேன். பாக்கியம் குருநாதா, அஹோ பாக்கியம். தங்களுடன் வர இன்றே சித்தமாக இருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்த பெரும் பேரு சுவாமி. அடியேன் அவசியம் வருகிறேன். தாங்கள் சொல்லும் போதே என் தேகம் எல்லாம் சிலிர்க்கிறது சுவாமி. அவசியம் அடியேன் வர இருக்கிறேன் சுவாமி. வரத்தானே போகிறீர்கள். வந்து பேரானந்த அனுபவம் பெறத்தானே போகிறீர்கள். என்ன ராமானுஜா, உன்னிடமிருந்து ஒரு பதிலையும் காணோம். பெரும் பேற்றை பெறப்போவதில் உனக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கிறதா? குருநாதா, காசிக்கு வரும் பட்சத்தில் நிச்சயம் பெரும் பேறு பெறுவேன். வராத போது எப்படி பேறு பெற முடியும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறாய் நீ? ஆம் சுவாமி, அப்பா போன பிற்பாடு குடும்பமே தனிமைப்பட்டு போனதாக உணர்கிறேன். காசியோ நெடுந்தூர பயணம், மேலும் சென்று வர பல நாட்கள் ஆகும். அதுவரை தாயாரும் அடியேனின் பத்தினியும் தனித்திருக்க வேண்டுமே. இந்நிலையில் அடியேன் வருவது மிகவும் கடினம் என்றே தோன்றுகிறது. அம்மாவும் அனுமதி தருவார்களா என்பது சந்தேகமே. நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ராமானுஜா. நீ சதஸில் கலந்து கொள்வது மிக மிக முக்கியம். நீ இந்த காசி யாத்திரையில் அவசியம் பங்கு பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால்
உன்னை மனதில் வைத்துத்தான் இந்த சதசையே திட்டமிட்டிருக்கிறேன். என்ன கைலாசம், நான் சொன்னது சரிதானே? குருநாதா, நேற்று வரை தாங்கள் என்ன நினைத்தீர்களோ சொன்னீர்களோ, ஆனால் இப்போது சொன்னீர்களே, மிகவும் சரி. சரியோ சரி. ராமானுஜா, இந்த யாத்திரையில் நீ முக்கியமானவன். ராமானுஜா, என்ன மீண்டும் மீண்டும் யோசிக்கிறாய்? எவ்வளவு பெரிய பாக்கியம் குருநாதரால் கிடைக்கப் போகிறது, அதை போய் அலட்சியப்படுத்துகிறாயே. உப்புச்சப்பில்லாத காரணத்தை கூறி குருநாதர் வார்த்தையை தவிர்க்க பார்க்கிறாயா? இல்லை இல்லை, குருநாதர் வார்த்தைகளை அலட்சியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் எனக்கு கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது. குடும்ப பாதுகாப்பு, அது பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி சதஸில் கலந்து கொள்வது என்பதில் அடியேனுக்கு மிகுந்த உகப்பே உள்ளது. அப்புறம் என்ன, பாதுகாப்பை பற்றி நீ ஏன் யோசிக்க வேண்டும்? நீ என்ன தனி ஆளா? உன்னை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கிறது. அதுவும் இந்த காஞ்சியில் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் பக்கபலமாகவும் பாதுகாப்பு வேலியாகவும் ஒருவர் இருக்கிறாரே. அவர் பல 100 பேர்களுக்கு சமமானவராயிற்றே. அவர் பாதுகாப்பு வளையத்தை மீறி யாரும் எந்த உபத்திரவமும் செய்துவிட முடியாது உன் குடும்பத்தாருக்கு. என்ன, நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று இன்னுமா புரியவில்லை? திருக்கச்சி நம்பியைத்தான் குறிப்பிட்டேன். அவர்தான் உனக்கு ஒன்று என்றால் ஓடோடி வந்து உதவிகள் செய்வாரே. அச்சச்சோ, நம்பி சுவாமிகளுக்கு அடியேன் தான் உதவிகரமாக இருப்பது முறை. அடியேன் போய் அவரை உதவி செய்ய கோருவதா? அது முறையாகாது சுவாமி. அடாடாடாடாடாடா, என்ன பரிவு, என்ன ஒரு அந்யோன்யம்! நீ அவரை புகழ்வதும் அவர் உன்னை புகழ்வதும் மாறி மாறி உங்களுக்குள் இருக்கிற பரிமாற்றம் இருக்கிறதே, அது வேறு யாருக்கும் வராது. அதுவும் சமீபத்தில் நடந்ததே காட்சி பரிமாற்றம். கூட்டமாய் சாதித்த பிரம்ம ரக்ஷஸ் தோஷ நிவர்த்தி இருக்கிறதே, அந்த பிரமிப்பிலிருந்து நான் இன்னும் மீளவே இல்லை. சுவாமி, அதில் என் பங்கு என்று அடியேன் எதையும் நினைக்கவில்லை. அது பற்றி முன்பே அடியேன் தங்களிடம் தெரிவித்ததுதான். அனைத்தும் அந்த வரதனின் சங்கல்பம். வரதனின் சங்கல்பமோ வரதனின் காரியதரிசி சங்கல்பமோ நான் அறிவேன். சரி, அதை விடு. நீ காசிக்கு வருகிறாயா இல்லையா? கோவிந்தா, உனக்கு காசிக்கு வர விருப்பம் தானே? எவ்வளவு பெரிய சதஸ், அதில் தாங்கள் நடுநாயகமாக சதஸ் நிறைவடையும் போது நாங்கள் எல்லோரும் அடையப் போகும் உயர்நிலை, இதையெல்லாம் இப்போதே அடியனின் மனம் எண்ணி எண்ணி வேகிறது குருநாதா. அவசியம் அடியேன் வந்தே தீருவேன். பார்த்தாயா உன் தம்பி கோவிந்தனின் ஆர்வத்தை? உனக்கும் அந்த ஆர்வம் இருக்க வேண்டாமா? நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ, எல்லோரும் வருகிறார்கள். நீயும் காசிக்கு வருகிறாய். என்ன கோவிந்தா? ஆம் சுவாமி, அடியேன் நிச்சயம் என் பெரியம்மாவிடம் பேசி அனுமதி வாங்கி விடுகிறேன். அண்ணா நிச்சயம் நம்மோடு காசிக்கு வருவார். பலே பலே, நீ விவேகி, நீ சாமர்த்தியசாலி. ராமானுஜா, பிறகென்ன, கவலைப்படாமல் என்னோடு வா. பிறகு கவலையற்ற பெரும் பயனை நீ அடைவாய். இல்லையா கைலாசம்? உண்மை குருநாதா, உண்மை உண்மை. சரி, நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். புறப்படுங்கள். வருகிறோம் குருநாதா. எப்படி குருநாதா, அருமையாக பேசி பழம் நழுவி பாலில் விழும்படி செய்து விட்டீர்கள். இல்லை இல்லை, கருங்கல் நழுவி கங்கையில் விழப்போகிறது. சரி குருநாதா, எப்படி தங்கள் மனம் மாறியது? என்னவென்று சொல்வதடா? சில நேரங்களில் ரஜோகுணம் மிஞ்சி சத்வகுணம் அழுத்தும் என்பார்கள். பல நேரம் தமோகுணம் மேலெழும்பி ரஜோகுணத்தையும் சத்வகுணத்தையும் கவ்வி விழுங்கிவிடும் என்பார்கள். என்ன குருநாதா, சத்வகுணம் என்கிறீர்கள், தமோகுணம் என்கிறீர்கள், ரஜோகுணம் என்கிறீர்கள், விழுங்கி ஏப்பம் விடும் என்கிறீர்கள். ஒன்றுமே புரியவில்லையே. உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். என்னுள் இருக்கும் நல்ல குணத்தை
உன்னை போன்றவர்களின் கெட்ட சிந்தை உள் நுழைந்து அழுத்தி உன் எண்ணமே மேலோங்கி நிற்கும் என்கிறேன். இப்போது நன்கு புரிந்திருக்குமே. அப்படி சொல்லாதீர்கள் குருநாதா. என் சிந்தை உங்களுக்குள் நுழைவதால் தங்கள் சித்தம் கலங்கப் போவதில்லை. மாறாக தங்கள் சித்தாந்தம் நன்கு ஸ்புடம் போட்டு விளங்கப் போகிறது. தாங்கள் அதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். ராமானுஜன் என்ற சிறு அக்னி பொறி ஆரம்பத்திலேயே பூரணமாக அழிக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் அது தங்கள் சித்தாந்த ஆரண்யத்தையே பொசுக்கி அழித்து விடும் குருநாதா. என்னென்னவோ சொல்கிறாயப்பா. என் சித்தம் தெளிகிறதோ இல்லையோ, பித்தம் பிடிக்காமல் இருந்தால் சரி.